விதுஸ் கிச்சனில் நடந்த மில்லட்ஸ் மஃபின்ஸ் மாஸ்டர் கிளாஸ் நேற்று சூப்பராக முடிஞ்சுது. இந்த கிளாஸில் யாருமே எந்த டென்ஷனும் இல்லாமல் நல்ல கலகலப்பாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மேமும் திருச்சியிலேருந்து ஒரு மேமும் புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக நல்லா கைட் பண்ணி கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. என்னோட வேலையை சுலபமாக்கின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணதுனால ஓரளவுக்கு நல்ல பக்குவப்பட்டு இன்னைக்கு நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ கூட இருக்க பேட்ச்மேட்ஸ்க்கு அவங்களே அழகாக கைட் பண்ணிடுறாங்க. நேற்று கிளாஸ்க்கு திண்டுக்கல்ல இருந்து 2 பேர், திருச்சியிலேருந்து ஒருத்தங்க, கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தங்க, அதுக்கப்புறம் கோயில்பட்டியிலேருந்து ஒருத்தங்கன்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க. பாவம் வெளியூர்லேருந்து வர்றவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் வராங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆன்லைன் கிளாஸஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு புரியுது. பட் எனக்கு எப்படி செய்யணும்னு தான் தெரியல. அது கைட் பண்ணுறதுக்கோ இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கோ எனக்கு இப்போதைக்கு ஆள் இல்லை. அண்ட் மோரோவர் அதுக்கான இட வசதியும் தெளிவான இன்டர்நெட் கனெக்ஷன் அதெல்லாம் எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் அதுக்கு மெனக்கிடுறதுக்கு எனக்கு நேரம் அமையலை. பார்ப்போம், கூடிய சீக்கிரம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறேன். அதுக்கான டைம் கேட்டுட்ருக்கேன் உங்ககிட்ட. சாரி, டிலே ஆகிட்டே இருக்குது. நேற்று வந்தவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எல்லா கிளாஸஸும் உங்ககிட்ட அட்டன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குவேன். ஆன்லைன் கிளாஸ் வச்சிங்கன்னா நாங்கள் அங்கேருந்தே எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், நான் கோயம்புத்தூரில் கூட ஏதாவது இடம் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தரேன். அங்கே கூட வந்து கிளாஸ் எடுங்க, திருச்சிக்கு கூட வந்து கிளாஸ் எடுங்க மேம்னு உடனே திருச்சியிலேருந்து வந்த மேம் சொன்னாங்க. ஸோ இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் கூப்பிடுறது சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்குறத செய்ய முடியலையேன்னு சங்கடமாகவும் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும் இல்லையா? அதுக்காக காத்துட்டு இருப்போம். வேற என்ன செய்ய? சரி, அது நடக்கிறப்ப நடக்கட்டும். நேத்து கிளாஸ்ல என்ன பண்ணோம் தெரியுமா? 6 விதமான சிறுதானியங்களை வச்சு சூப்பரா மஃபின்ஸ் பண்ணோம். எல்லாருமே செம்மையா பண்ணாங்க. வேலை கொஞ்சம் ஜாஸ்தி, அதே சமயம் வேலை கொஞ்சம் சிம்பிள். இதை எப்படி சொல்றது? ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலைகள் தான் ஜாஸ்தி. மற்றபடி அந்த பேக்கிங் டைம் நம்ம ரெடி பண்றது எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும். ஆப்பிள் கிரேட் பண்றது, பழங்களை வெட்டுறது, நட்ஸ் வெட்டுறது, இந்த மாதிரி வேலைகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. அதை தான் சொன்னேன். மற்றபடி ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இன்னும் சொல்ல போனா இந்த பேக்கிங் கிளாஸ்ல பீட்ரே நாங்க யூஸ் பண்ணல. கம்ப்ளீட்டா எல்லாம் விஸ்க்லேயே முடிச்சிட்டோம். அவ்வளோ ஈஸியா நல்லா பண்ணியிருந்தாங்க. 6 வெரைட்டி செய்யறோம்னு சொல்லியிருந்தோம். ஆனா ஸ்டூடெண்ட்ஸோட ஆர்வம் தாங்க முடியாததுனால 7ஆவதா இன்னொரு ரெசிபியும் ஆட் ஆனா நாங்க பண்ணோம். மொத்தம் 7 வேரியேஷன் இந்த கிளாஸ்ல நாங்க செஞ்சிருந்தோம். சூப்பரா இருந்துச்சு. ஒன்னும் சாப்பிட அவங்களுக்கே புதுசா இருந்துச்சு. சிறுதானியத்துல கூட இவ்வளோ அழகா பேக்கிங் பண்ண முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. அதுவும் நாட்டு சக்கரை போட்டு பட்டர் சேர்க்காம, மைதா சேர்க்காம, சீனி சேர்க்காம இவ்வளோ சூப்பரா நாங்க பண்ணுவோம் நாங்களே நம்பல. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க இந்த கிளாஸை. நீங்களும் இந்த கிளாஸ் திரும்ப எடுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த கிளாஸை ரிப்பீட் பண்றதுக்கு இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இன்கேஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எத்தனை பேர் கேட்குறீங்கிறத பொறுத்து நான் அதை முடிவு எடுக்கிறேன். அப்புறம் வர்ற சாட்டர்டே ப்ரௌனி கிளாஸ் என்ரோல் பண்ண நினைக்கிறவங்க விதுஸ் கிச்சன் நம்பருக்கு கால் பண்ணுங்க.